ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகால் அதோட நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள், டென்சஸ் இல்லையா. ஸோ டென்சஸ் அப்படின்றது, ஸோ இந்த டென்சஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசிக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்து தான் வந்திருப்போம். ஏன்னா எப்படியும் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும் இல்லையா. அந்த பேசிக்ஸுங்கிறது எங்க வந்து நம்ம ஆஃப் யூஸ் பண்ணோம், எங்க ஆன் யூஸ் பண்ணோம், எங்க த யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸ் அண்ட் அதெல்லாம் நமக்கு தெரியும் போது ஒரு வாக்கியத்தை அமைக்க, ஒரு சென்டென்ஸ் அமைக்கும் போது அடுத்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியான ஒரு கிராமர்க்குள்ள போகும்போது வி ஆல் ஃபெல்ட் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நமக்கே ஒரு அட்வைசரிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு பேசிக் லேர்ன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம டென்ஸ்குள்ள வரும். ஸோ அப்படி பேசிக் லேர்ன்ஸை பார்த்துட்டு நம்ம டென்ஸ்குள்ள வரும்போது அந்த வாக்கியங்களை அமைக்கிறதுக்கும் நமக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா என்னதான் ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைக்கிறோம், நம்ம அப்ளை பண்றோம். வேர்ப் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ப் எடுத்து வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா. அந்த ஃபார்மேஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம், கரெக்டாக அமைக்க போறோம். நம்ம இப்போ எழுதுறது எல்லாமே ஆக்சுவலாக சிம்பிளான ஒரு சென்டென்சஸ் தான் எழுதிட்டே இருக்கும். இதுலயும் இன்னும் காம்ப்ளெக்சிட்டி சென்டென்சஸ் இங்கிருந்து அப்படியே பேராகிராஃப் டெவலப்பிங் அந்த மாதிரி நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அதிகம் தேவை உள்ளது என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய க்ரோ எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி அதன் அடிப்படையில நம்ம காலங்களை தான் குறிப்பா பார்க்குறோம் இல்லையா. அந்த காலங்கள்ல நமக்கு என்ன பண்ணுது, இந்த காலம் இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்து இருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத வந்து எடுத்துரைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், பேச போறோம், இல்லை பழக போறோம். ஸோ அப்ப இன்னைக்கு எடுக்கிறது என்னன்னா, நமக்கு வந்து ஃபியூச்சரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. வருங்காலங்கள்ல எப்படி பேசலாம், இல்லை வர இருக்கிறது எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுலேயே நமக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு, இன்ட்ராகேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் நமக்கு எந்த இடத்துல நம்ம நல்ல பாசிட்டிவ் ஸ்ட்ராங் ஆகிட்டோம், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ்ஸ் தான் அடுத்தது போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்கமிங்ல கொஸ்டின்ஸாக நமக்கு வரும். ஸோ இது வந்து நெகட்டிவ்ஸ், பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பண்ணாங்க பண்ணலை அப்படிங்கிறத எப்படி எழுதலாம். இதுல வந்து ஆக்ஷன் வருமானம், கண்டிப்பா நம்மளோட ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வேலையை கொடுக்கணும் இல்லையா. அவங்க என்ன வேலை, நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அவங்க என்ன வேலை தராங்கன்னு இருக்கு. அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் சென்டென்ஸ் அமைக்க போறோம். ஸோ அப்படி இருக்கிறதுல இன்னைக்கான வேர்ப், இன்னைக்கான சென்டென்ஸ், இன்னைக்கான சப்ஜெக்ட் என்ன, அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம எடுக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம எதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா பார்க்குறோம், நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது தான், சரிங்களா. ஸோ இப்போ verb form V1, V2, V3. ஸோ V1 வந்து present, V2 வந்து past, V3 வந்து past participle. ஸோ verb வந்து இப்போ நம்ம எடுக்க போறோம். என்ன எடுக்கிறோம்னா, டீச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுக்கும். ஸோ டீச் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்கறது. ஸோ அப்போ கற்பிக்க, யாரோ ஒருத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ இல்லை நம்ம இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறோமோ, ஸோ அப்போ கற்பிக்க அப்படிங்கிறது. அதுவே V2 அண்ட் V3ல பார்த்தீங்கன்னா டாட், டாட்ங்கிறத வந்து கற்பித்தார். இதே லேர்ன்ல வந்து கற்றல் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து லேர்ன்ல வரும். கற்றல், கற்றிருப்பார் அப்படிங்கிறது. இது வந்து கற்பித்தார், கற்பிக்க, அதாவது நம்ம சொல்லி கொடுக்க இருக்கிறது இல்லையா. அதே மாதிரி இந்த இங்கிலீஷ்ல இந்த டாட் அப்படின்னு வருது, ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ் வரும். என்னன்னா, ஒன்று வந்து தாட் அப்படிங்கிறது, இது வந்து தா அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஏன்னா TH சேர்ந்து இருக்கு. இந்த இடத்துல டாட் அப்படின்னு வரும்போது இங்க வந்து டா, அப்ப தா டா அப்படிங்கிறது நமக்கு வரும். ஏன்னா நிறைய மேக்சிமம் வந்து குழந்தைங்களுமே இது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆவாங்க. தாட்டுன்னு மாத்தி படிப்பாங்க. அதாவது தாட் அப்படிங்கும் போது எண்ணங்கள், அவங்களோட எண்ணங்கள் என்ன யோசனை அப்படிங்கிறது. டாட்ன்னும் போது கற்பிக்கிறது. ஸோ ரெண்டுமே சவுண்ட் வந்து வித்தியாசப்படும், வேறுபடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணி நம்ம கவனிச்சு செய்யணும் அப்படின்னும் போது ஈஸியாக இருக்கு. ஏன்னா TH வரும்போதே ஹெச்சோட சவுண்ட் ஹா இல்லையா. ஸோ அப்போ தா, TAன்னும் போது ஆ சவுண்ட்ல முடியறதுனால டா அப்படிங்கிறது ஒரு இட்டு பிளஸ் ஆ டா. அந்த மாதிரி இதை பிரிச்சு சொல்லி கொடுங்க, இல்லை பிரிச்சு கத்துக்கோங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஸோ அப்போ டீச் டாட் டாட் அப்படிங்கிறது இங்க நம்ம சொல்ல வரோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ I, we, you, he, she, they, then it. நீங்கெல்லாம் வச்சிருக்கோம், இவங்களை மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஆல்ரெடி சொன்னதான் நீங்க நேம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எனிதிங் எது வேணுமோ நீங்க அந்த இடத்துல அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்,
ஒன்ஸ் சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, ஆக்ஷனும் ரெடி ஆயிடுச்சு, அப்போ கண்டிப்பாக எது வேணும், ரூல் வேணும். ஸோ ரூல் என்ன பண்ணுறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவ் ரூல் எழுத போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யார் வேணும், சப்ஜெக்ட் வந்து வேணும். சப்ஜெக்ட் கூடவே அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால விச் இஸ் ஆட் வில் அப்படி இல்லைன்னா ஷல். தென் பிளஸ் நெகட்டிவ் அப்படிங்கும் போது டு பி ஆட் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நாட். பர்ஃபெக்ட்னால ஹாவ். தென் பிளஸ் verb வந்து V3. V3 வந்து which is indicate past participle அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு சப்ஜெக்ட் will or shall, not plus have plus V3 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம ரூலை வந்து ஒரு அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ரூல் இஸ் ரெடி. இப்போ நம்ம ஆப்வியஸாக எங்கே போகணும், சென்டென்ஸ்க்கு போகணும். ஸோ சென்டென்ஸ்க்கு போகும்போது இந்த இடத்துல நீங்கள் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை நேம்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ நேம், ஒரு கேரக்டர், ஏதோ ஒரு கேரக்டர். ஸோ மணி வில் நாட். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சு, வில் எடுத்திருக்கேன், நாட் ஹாவ். ஸோ மணி வில் நாட் ஹாவ் என்ன அப்படின்னா டாட். ஸோ மணி வில் நாட் ஹாவ் அப்படின்னா, வில் நாட் ஹாவ் டாட் அப்படின்னா மணிங்கிறவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கற்பித்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது. எதை அப்படின்னும் போது கற்பித்திருக்க மாட்டார்னு சொல்லலாம், இல்ல கற்றுக் கொடுத்திருக்க மாட்டார்னு நீங்க சொல்லலாம். ஸோ இது வந்து எதை கற்றுக் கொடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா இன்னும் டெவலப் பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னாலும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை டெவலப் பண்ணுறேன். மணி வில் நாட் ஹாவ் டாட் தட் போம். ஆக்சுவலாக இந்த நம்ம போயம் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ் த சவுண்ட் ஆஃப் போம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ மணி வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த போயம், அதாவது அந்த போமை வந்து கற்று கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். மணி என்ன பண்ணல, வில் நாட் ஹாவ் டாட் தட் போம் இல்லையா. ஸோ மணி அந்த, ஸோ போம்னு வரும்போது இண்டிகேட்ஸ் கவிதையை. ஸோ அப்போ டாட் அப்படின்னு வரும்போது கற்பித்தார் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டாட் வில் நாட் ஹாவ் டாட்னா கவிதையை கற்பித்திருக்க ஸோ அப்போ மணி அந்த கவிதையை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கற்பித்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த லெசன், அந்த போமோ அந்த லெசன் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.